இது நம்ம வண்டி வென்டோ. ஸோ இந்த வண்டி ஒன்று, அப்புறம் 501 ஹோட்டல் ஜெயின் தபான்ட்டு. இது வந்து இது பூந்தமல்லி தாண்டி இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்த அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ணனுக்கு வந்து பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் வந்து அண்ணன் வந்து ஃபோனில் தான் காதல் மயக்கத்தில் இருக்கிறாரு. புது மாப்பிள்ளைக்கு ஓட்ட மாட்டேங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்வியில் வந்து அண்ணன் வந்து பெட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் பாய்ஸ் வந்து எக்ஸ்வியில் வந்து படுக்க போகிறோம். மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து டயர்டானதுனால நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த டிரைவரை ஓட்ட விட்டாச்சு. பார்த்தா காஃபி ஆர்டர் போட்டிருக்கோம். காஃபி வந்துடுமா? எனக்கு சேர்த்து கொடுத்து சொன்னீங்களா? ஆக்சுவலாக இதுதான் கோவாவுக்கு வரக்கூடிய மந்த்னா இந்த மந்த் தான். ஆக்சுவலாக இது மான்சூன் மந்த்து. இந்த மந்தில் நீங்கள் வர்றதா இருந்தால் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 13. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம கோவா தாங்க போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:35 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம 3 o'clock கிளம்புறதா பிளானு. இன்னும் ஆனால் கிளம்பலை. 4:35 ஆயிடுச்சு. இன்னும் பேக்கிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே அண்ணா கிளம்பிடலாமா? ஓகே, எல்லாம் பேக்கிங்லாம் போய்கிட்டுருக்கு. எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம எதில் போக போகிறோம் அப்படிங்கிறத உங்களை காட்டுறேன். இது இல்லை, இது வெர்னா, இந்த வண்டியில். ஸோ நம்ம இப்போ எதில் போக போகிறோன்னா 2 வண்டியில் போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வண்டி நிற்குதா, இது நம்ம வண்டி வென்டோ. ஸோ இந்த வண்டி ஒன்று, அப்புறம் 501 இதில் தாங்க போக போகிறோம். ஸோ எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபுல் எக்யூப்டு. வாட்டர் கேன், வண்டி டிக்கி பெருசுனால எல்லாம் வச்சாச்சு. ஸோ இது 500லையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். திங்ஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து இன்னும் கிளம்பலை. டைம் 4:40 தான் ஆகுது. இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். பாய்ஸ் வந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே சீனி இப்போ நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடு. இங்கேருந்து பெங்களூர், பெங்களூரில் வந்து யுபில்லேருந்து நேராக கோவா தான், சவுத் கோவாலேயே. இப்போ வந்து நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எவ்வளோ டைமில் போகிறோங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே கிளம்புவோம். ஓகே, ஆக்சுவலாக அந்த தலகாணியெலாம் எதுக்கு போடுறோன்னா, நீங்கள் 500ல் இந்த சீட் இருக்குல்ல, இந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே கவுத்திட்டு பெட்டு மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தலகாணி பெட்டு எல்லாமே எடுத்து போட்டு தான் போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் கோவா போக போகிறோன்னு தெரில, எத்தனை ஸ்டாப் போக போகிறோம், எத்தனை டாய்லெட் போக போகிறோம் எதுன்னே தெரில. ஸோ பாருங்கள், உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஏன்டலண்ணே சாவி ஏன் போனாங்க வச்சுக்கலாம், சைடில் சாஞ்சிட்டு போகிறது. 4 பேர் தானே போகிறோம் இதில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் உள்ள கிழிஞ்சிருச்சு. நான் கேஸ் இல்லாமல் போய் சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாண்ணே. சார்ஜ் எடுக்கதே எடுப்போம், அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே. ஹாய் ஹாய். இது நல்லா இல்லையோ இல்லை மூக்கில் வீட்டில் இல்லை, அதெல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் எங்கே போகிறோம்னா கூவாப்பட்டி அதுக்கு தான் போகிறோம். வாட்டர் பாடி வச்சுருக்கோம். என்ன வெளியே வந்துருச்சு, தனியாக வந்துருச்சு. அந்த பாண்டடு அவங்க கரெக்டாக இருக்குல்ல. கோவா போகும்போது இந்த பாட்டு ஒன்று பண்ணுவோமா, அந்த ஹல்வில் வண்டியில் எல்லாரும் ஏறிட்டு முன்னாடி பேனர் பண்ணுவோம். இந்த வண்டியில் பண்ணுவோம்.
ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான், ஆனா 2 பேரும் நின்றுட்டு இருப்பானுங்க. இந்த தெரியும் தெரியும். இல்லை பார்த்துருக்கேன். பரிதாபங்களில் பண்ணாங்களே அது மாதிரியா? என்னடா வண்டியை அப்யூஸ் பண்ணுறீங்க? இல்லை பண்ணுவோம் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இவனுக்கு ஃபோன் போட்டில் வந்துருவானா? இல்லை வந்துடுவான். ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அதான் ஆக்சுவலாக நம்ம வீடு வந்து பெரும்பாக்கத்தில் இருக்கா. பெரும்பாக்கத்துலேருந்து செம்மஞ்சேரி வழியாக இங்கே வந்திருக்கோம். சோழிங்கநல்லூர் வந்தாச்சு. ஸோ சோழிங்கநல்லூர்லேருந்து நம்ம இப்போ பெங்களூர் ஹைவேஸ் பிடிக்கணும். பெங்களூர் ஹைவேஸ் எப்படி போகணும் தெரியுமா? ஹோட்டலில் போகணும். சூப்பர். அவுட்டர் ரிங் ரோடு. அதான் எப்படி எந்த அவுட்டர் ரிங் ரோடை பிடிக்கணும்? ஏர்போர்ட் வழியாக போய் அந்த ஓகே அந்த ரோடா? கோயம்பேடு, தாம்பரம். சரி ஓகே, காட் இட். அது வழியாக போகிறோம். போய் அதுக்கப்புறம் போயிட்டே இருப்போம். மெட்ரோ நடக்கிறதுனால சரியான டிராஃபிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு. சென்னையில் சொல்லவும் இங்கேருந்து இங்கே சோழிங்கநல்லூருக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ். பாய்ஸ் வேறு இன்னொரு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வண்டலூர் வந்தாச்சு. வண்டலூர் வந்து இங்கே செம்ம டிராஃபிக்குங்க. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே ஆக்சுவலாக நம்ம கிளம்பும்போது 5:30, இப்போ 7:30, 2 hours ஆச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. செம்ம டிராஃபிக். ஆக்சுவலாக நாளை கழிச்சு 15th ஆகஸ்ட்டா, அதனால் எல்லாம் வந்து இங்கேருந்து அவங்க ஊருக்கு போகிறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இப்போ வந்து அந்த பெங்களூர் அந்த அவுட்ரிங் ரோடை வந்து நாங்கள் பிடிக்க போகிறோம் வண்டலூர்லேருந்து. இங்கேருந்து அப்படியே இன்னும் ஒரு அண்ணன் மட்டும் பிக் பண்ணணும். அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள் டிராஃபிக். ஓகே, அப்படியே நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே இந்த கோவா சீரியஸை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 8:20 ஆகுது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு இன்னொரு கார் வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஆன் த வேல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கறனால கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஹோட்டல் ஜெயிந்தாபான்ட்டு இது வந்து பூந்தமல்லி தாண்டி இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்த அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, சாப்பிட்றேட் ஆயிருமா? சாப்பிட்றேட் ஆகுமா? அவனை இதில் புதுமா பிள்ளையா இல்லை பெட்ரோல் டாங்க திறந்து உள்ளே ஊற்றிடல அந்த இருக்காங்க. ஓகே, நம்ம வண்டிக்கு 2 வண்டிக்குமே நம்ம இது அடிச்சிடலாம், டீசல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த அடிக்டிவ் லிக்யூட் வந்து ஓட்டிடலாம். அடிக்டிவ் லிக்யூடை காட்ட அடிக்டிவ் ஆக்சுவலாக இது எதுக்குன்னா வந்து இன்ஜெக்டரில் ஏதாச்சும் பிளாக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் டேங்க் அடிச்சு நீங்கள் இதை ஊற்றுனீங்கன்னா அந்த இன்ஜெக்டரில் இருக்க பிளாக்கு அது எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு இதை ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நம்ம வென்டோக்கு இப்போ டீசல் அடிச்சிட்ருக்கோம். வென்டோக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ அடிச்சு 22 லிட்டர் அடிச்சாச்சு. என்னடா துணி இருக்கா? துணி இல்லை ஸ்ரீ கட்ட பார்த்தே மாப்பிள்ளையா எல்லாமே போலாரோ கூலி. சரி, நானும் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன். நானும் டிஷர்ட்டை மாற்றணும். உள்ளே இருக்குது வாட்ச் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. கையில் செமையாக தெரியும். இதுலேருந்து கொஞ்சம் லக்கேஜ் எடுத்து ஜெட்டி ஆகணும். வந்து எக்ஸ்யூவிக்கு வந்து ஃபுல் டேங்க் அடிச்சுட்ருக்கோம். 8000 ரூபாய்க்கு பிடிக்கும். இதுக்கும் டீசல் போட்டுட்டு அண்ணனுக்கு வந்து பேசி முடிச்சிட்டாங்க. அதனால வந்து அண்ணன் வந்து ஃபோனில் தான் இருக்காரு. காதல் மயக்கத்தில் இருக்கிறாரு. புது மாப்பிள்ளைக்கு ஓட்ட மாட்டேங்க. ஜிபேல தான் கணக்கு இருக்குது. பில்லு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம டீசல் போட்டோம். 2 வண்டிக்கு ஃபுல் டேங்க் அடித்ததுனால இது கொடுத்தாங்க. 2 வண்டிக்கு ஃபுல் டேங்க் அடித்ததுனால நமக்கு வந்து டிஷ்யூ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து எவ்வளோண்ணே? ரேட்டு 60 ரூபா. ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய்க்கு காம்ப்ளிமெண்ட்ரி. சாஃப்ட் ஃபேஷியல் டிஷ்யூவான். அதுதான் 2 டப்பா வண்டியில் இருக்கேன்.
ரிவ்யூ டிஷ்யூ ரிவ்யூ கொடுங்க. விட்டுட்டு போயிருவோமா? உடனே இப்போவே அதை காலியாக்கிடுறோம். டிஷ்யூ அண்ணா டிஷ்யூ ரிவ்யூ கொடுங்கண்ணே. எப்படி இருக்கு? மூஞ்சி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கா? ஸ்மெல் எப்படி இருக்கு? ஸ்மெல்லே இல்லைடா. பரவாயில்ல சொல்லுங்கள், பீ போட்டுக்கலாம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூர் ஹைவேஸில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்காண்டி வண்டி நிப்பாட்டினோம். அந்தளவுக்கு சாப்பிட்ற இடத்துல ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்னா தள்ளுவண்டி கடையில் தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இன்னும் இங்கேருந்து பெங்களூர் 5 hours காட்டுது. இன்னும் 5 hours மேப்பில் காட்டுது. ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரம் போக போகிறோம் அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆச்சு. இன்னும் வாணியம்பாடி அவுட்டரில் தான் இருக்கோம். வாணியம்பாடி அவுட்டரில் வந்து தண்ணி காலியாக போச்சு எல்லா கேன்லேயும். அதனால் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரை நிப்பாட்டி தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம எக்ஸ்வியில் வந்து அண்ணன் வந்து பெட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் பாய்ஸ் வந்து எக்ஸ்வியில் வந்து படுக்க போகிறோம். தூக்கம் வந்தால் கொடுத்துருவேன். அப்படியே கண்டினியூஸாக தூங்கலான்னு ஒரு நினைவுல இருக்கு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அடுத்து. அப்போ நைட்டு தான் நல்லாயிருக்கும். தண்ணியை வந்து இந்த கேன்லேருந்து இந்த கேனு மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆச்சு. நம்ம வந்து பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து பெங்களூர் மெட்ரோ இன்ஃபோசிஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நல்லா சரியாக குளிருது. இங்கேருந்து நம்ம அடுத்து கோவா போக போகிறோம். இங்கே வந்து ஒரு 2 பேரை பிக் பண்ணுறதுக்காண்டி தான் இங்கே வந்து நிற்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை டைமே தெரிலண்ணே. மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து டயர்டானதுனால நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த டிரைவரை ஓட்ட விட்டாச்சு. தப்பான வீட்டில் ஏறி போய்கிட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஆச்சு. இப்போ நாங்கள் எங்கே ஷெல் பெட்ரோல் பல்கில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து கோவா பார்த்தீங்கன்னா 433 kilometers ஆச்சு. ஸோ இங்கே இறங்கி அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்து கார் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து எக்ஸ்யூவியில் வந்து அப்படியே படுத்தாச்சு. பின்னால் வந்து பெட்டை அப்படியே போட்டு படுத்தாச்சு. ஆனால் இங்கே செம்ம குளிருங்க. இங்கே பாருங்கள், பெங்களூர் செம்ம கிளைமேட்டுங்க. இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான் கார் எடுத்துகிட்டு. சரி கிளம்பலான்ட்டு பார்த்தா பாய்ஸ் ஆகணும் தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. என்னன்ட்டு பார்த்தா காஃபி ஆர்டர் போட்டிருக்கோம். காஃபி வந்துடுமா? எனக்கு சேர்த்து கொடுத்து சொன்னீங்களா? சொல்லியாச்சா? போட்டுட்ருக்காங்க காஃபி. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போ பெங்களூர் தாண்டி கர்நாடகா ஹைவேஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தாவணகிரி அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக ஹில்ஸுக்கு மேலே வந்து ஃபுல்லாக விண்டு மில் இருக்குது பாருங்களேன். எனக்கு உங்களுக்கு கிளியர் வியூ வந்து கொஞ்சம் தள்ளி போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சரியான வியூங்க அது. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே உங்களுக்கு விண்டோ இறக்கி காட்டுறேன். விண்டோ இறக்கி காட்டும் போது உங்களுக்கு ஃபுல்லாக விண்டு சவுண்ட் தான் கேட்கும். ஸோ அதனால தான் மிரரை தூக்கிட்டு உங்களுக்கு இது காட்டுறேன். இப்போ விண்டோ இறக்கிட்டு காட்டுறேன்னா உங்களுக்கு
ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்யூவி வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வென்டோவில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து ஷெல்லில் தான் காட்டியிருப்போம் உங்களுக்கு. நம்ம ஷெல்லேருந்து வந்து அடுத்து A2Bயில் சாப்பிட்டுட்டோம். A2Bயில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் A2Bயில் வீடியோ எடுக்கலன்னா அங்கே ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கண்டென்ட் மாதிரி இல்லை. அதனால் A2Bயில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க கோவாக்கு. ஸோ நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆன் தி வே. ஆக்சுவலாக டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆச்சு. நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நம்ம எக்ஸ்யூவி முன்னாடி போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்யூவி ஒருத்தன் வந்து ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள். க்ளோஸ் போகிறது தெரியாது பாருங்கள். அதாவது உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. ஆக்சுவலாக வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் கோவாக்கு வரக்கூடிய மந்த்னா இந்த மந்த் தான். ஆக்சுவலாக இது மன்சூன் மந்த்து. இந்த மந்தில் நீங்கள் வர்றதா இருந்தால் வேறு லெவலில் இருக்குது.